Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. போன வாரம் லீவ் விட்டாச்சு இல்லை? பைபிள் ஸ்டடியெல்லாம் போயிட்டு இருக்குது. பைபிள் எத்தனை பேர் நிஜமாவே எடுத்து வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் பார்க்குறீங்களா? காலம் ரொம்ப ஒரு வருகை சமீபமா இருக்கு. ஒரு காலம் வரும், நம்ம கையிலேருந்து இந்த பைபிள்லாம் பறிக்கப்படலாம். சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ இப்போ அந்த பைபிள் கையில் இருக்கிற சேவை எவ்வளோ வாசிச்சு, அதனால தான் அந்த மனப்பாடம் மெமரி வேர்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது என்னன்னா, நம்ம அதை செய்ய செய்ய அந்த வசனங்கள் நம்ம ஹிருதயத்துக்குள்ள போடுற விதை, அந்த விதை நம்ம நினைச்சு 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 அதை தியானிக்க தியானிக்க ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு இடுக்கம், ஒரு நெருக்கம்னு வரைச்சே இந்த பைபிள் ஓபன் பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம். ஆனா நம்ம ஹிருதயத்துல போட்ட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நினைப்பூட்டும். இந்த வசனம், நீ பிரச்சனையா இருக்கல்ல, நீ சோர்வா இருக்கல்ல, நீ சோர்ந்து போகாத, பயப்படாத, வருத்தத்தோட இருக்கல்ல, வருத்தத்தோட இருக்க என்ன வசனம் சொல்றது? வருத்தப்பட்ட பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு வசனம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆவியா நமக்கு அதை நினைப்பூட்டுவார். அதனாலதான் பைபிள் வாசிக்க சொல்றது எதுக்காகனா, சத்தியம் என்ன பொய் என்ன நமக்கு தெரியணும். எது பாவம், எது நம்ம வழியில நீதிமானுக்கு உண்மையா நல்லபடியா நடக்கணும்னா, எது நீதி உள்ளது நமக்கு தெரியணும்னா இந்த வேதத்தை வாசிக்கிறச்சேதான். நம்ம ஜபிக்கிறது, தேவன் கிட்ட நம்ம பேசுறது, நம்ம அப்பா கிட்ட பேசுறோம், நம்ம ப்ரே பண்றது. ஆனா வேதம் வாசிக்கிறது, தேவன் நம்மோடு பேசுவது. நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஒரு பிரச்சனை, போராட்டம், ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் ஒரே ஒரு புக்ல மாத்திரம் தான் எல்லா சொல்யூஷனும், பதில் எல்லாமே இருக்குன்னா அது இந்த வேதாகமம் பைபிள் மட்டும்தான். வேற எந்த இடத்துலயும் கிடையாது, எந்த டாக்டர் கிட்டையும் கிடையாது, எந்த சயின்ஸ் கிட்டையும் கிடையாது. ஏன்? அந்த சராச்சாரத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். அப்ப தேவன் இதை படைத்தார். உங்களை என்னையும் படைத்தது தேவன்னா, அப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்க ஒரு திங்ஸ் எல்லாம் ஒரு கபோர்ட்ல எடுத்து வைக்கிறீங்க ஒரு இடத்துலனா, நீங்க கட்டுறது, நீங்க எடுத்து வைக்கிறது உங்களுக்கு தானே தெரியும். அப்ப படைத்தவருக்கு தானே தெரியும் எது என்ன, எதுக்குள்ள என்ன இருக்கு, யாருக்குள்ள என்ன இருக்கு, எங்க பாவம் இருக்கு, எங்க நீதி இருக்கு, எங்க பரிசுத்தம் இருக்கு, எப்படி போனா நான் பரலோகத்துக்கு போக முடியும், எப்படி போனா நரகத்துக்கு போயிடுவோம். அப்ப அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நமக்கு என்னவா பண்ணிட்டாரு? பெத்தவங்க எல்லாம் மறுத்து போச்சு அந்த காலத்துல. எனக்கு ஒரு உயிர் எழுதி வச்சுட்டு போவாங்க, எது எங்க இருக்குது. இந்த பக்கம் தோட்டத்தை பின்னாடி போனாக்க 4 அடி ஆழம் தோண்டினா பானையில இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன், இந்த தங்கம் இருக்கு, அந்த இதுல இந்த உயில் இருக்கு, இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போவாங்க. ஏன்? எனக்கு அப்புறம் அது என் பிள்ளைங்களுக்கு போகணும், பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. நம் தேவன் நமக்கு எதுவும் தெரியாம இருக்கக்கூடாதுன்னா இந்த வேதத்தை எழுதி பொக்கிஷத்தை நம்ம கிட்ட கொடுத்தாரு. பொக்கிஷத்தை வச்சுட்டு தயவு செஞ்சு இது வரைக்கும் எப்படி ஒன்னாலும் இருக்கட்டும், இன்னைக்கு ஆவியான ஒரு ஏவறதுனாலதான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பைபிள் படிக்க ஆரம்பிங்க. அன்பா ஏசப்பா என்னோட பேசுங்க, நீங்க கேளுங்களேன், நிச்சயமா பேசுவாரு. நான் எப்பவும் சொல்லுவேன், ஊழியக்காரங்களோட மட்டும்தான் ஊழியக்காரங்களும் உங்களை மாதிரி அங்க இன்னும் நாங்கள எங்கேயோ இருந்தோம், அவர் கிருபையினால எங்களை கொண்டு வந்தீங்க, ஊழியக்காரங்களா நிறுத்திருக்க. நாங்க படிச்சோனோ இல்ல எங்களுக்கு ஏதாவது தெரியுங்கிறதுனால இல்ல, அவர் கிருபையினால. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அவரை தேடணும். அவரை தேடுறதுக்கு நான் பைபிள் வாசிச்சே ஆகணும். வேத வசனம் சொல்லுது, அவர் கண்டடையும் சமயத்தில் அவரை தேடுங்கள். யார? கர்த்தரை. எப்ப கண்டடைவோம்? அதிகாலையில. எப்ப தேடினாலும் கண்டடைவோம், அதுல எந்த மாற்றம் இல்லை. அதிகாலையில தேடுறச்சே நமக்கு இந்த உலகத்தோட ப்ரெஷர் எதுவும் இருக்காது, உலகத்தோட சத்தம் இருக்காது, மத்தவங்க யாரும் நம்மள பேசி ஏதாவது நோகடிக்கிற காரியங்களோ இல்ல வேற எந்த ஒரு டாக்குமே, எந்த ஒரு இதுவுமே என் மைண்ட்ல, என் காதுல, என் இதயத்துல வராம முதல்ல போய் உட்காரச்சு சொல்லுவோம்ல, யார் பேசுறாங்களோ ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப தேவன் கிட்ட போய் உட்காரச்சு, தேவன் பேசச்சு, அந்த நாள் ஃபுல்லா அந்த தேவ வார்த்தையினால நம்ம நடத்தப்படுவோம். அன்னைக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், இன்னில இருந்து ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? ஓகே, நம்ம நீதிமான பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? போன வாட்டி நான் ஆபிரகாம பத்தி, அப்புறம் யார பத்தி சொன்னேன்? நோவா பத்தி. இன்னைக்கு மறுபடியும் மொத்தம் 12 பேர் எடுத்திருக்கேன். அதுல 6 பேரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு சின்ன சின்ன ஒரு வசனங்களோட கூட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி உங்களுக்கு மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறேன். நோவாவை பத்தி எழுதிக்கோங்க. ரைட்டியஸ் மேன் இன் த பைபிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட்டியஸ் மேன் இன் த பைபிள்.
வேதாகமத்தில் உள்ள நீதிமான்கள். வேதாகமத்தில் உள்ள நீதிமான்கள் தமிழ்ல. ஃபர்ஸ்ட் நோவா போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோவா. இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். நோவாவை பத்தி போடுறச்சு அவரை குறித்த ஒரு 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 கருத்து, ஒரு வார்த்தை என்ன வந்ததுன்னா இங்கிலீஷ்ல blameless in his generation and walked with God. அதாவது குற்றமற்றவராக காணப்பட்டார், அவர் தேவனோட சஞ்சரித்தார். தேவனோடு கூட நோவா இருந்தாரு. அவர் எப்படி காணப்பட்டாரா, உலகம் முழுவதும் பாவத்துல இருக்கான். ஆனா வேதாகமத்துல போட்டிருக்கு தேவன் கண்களை கிருப எப்படியா, நோவாவோ குற்றமற்றவராக காணப்பட்டாராம். ஏசப்பா தேவன் பாக்கறச்சே எப்படி பாக்குறார் நோவாவை? பிளேம்லெஸ், குற்றமற்றவராக. வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். Genesis chapter 6 verse 9. வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆமென். எப்படியா, அவருக்கு குழந்தை குட்டி இல்லாம இருக்குது, குடும்பமும் இருக்கு. நம்ம சொல்றோம்ல, எனக்கு வேலை இருக்கே, என்னால 24 மணி நேரம் தேவனோட இருக்க முடியுமா, எனக்கு ஊழியம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்கே, எனக்கு ஆபீஸ் போகணுமே, எனக்கு பிசினஸ் பண்ணணுமேன்னு. ஆனா இங்க போட்டிருக்கு நோவாக்கும் குடும்பம் இருக்கு. குடும்பம்னாக்கா அதுக்கு அவர் சம்பாதிக்காம இருப்பாரா, வேலை செய்யாம இருப்பாரா? செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அதோடு கூட அவர் எப்படியா, குற்றமற்றவராக நீதிமானாக காணப்பட்டிருக்காரு. அவர் தேவனோடு கூட சஞ்சரித்திருக்காரு. நம்ம குற்றமற்றவராக நீதிமானாக காணப்படணும்னா முதல்ல தேவனோட கூட எனக்கு ஃபெலோஷிப் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். எழுதிக்கோங்க, குற்றமற்றவராக நான் காணப்படும். ஏன்னா அப்பதான் நான் எங்க தப்பு செய்யறனோ, இப்ப நம்ம எல்லாம் பார்த்து பழகுறோம், இங்க ஃபெலோஷிப்ல இருக்கோம். ஒரு பிரச்சனை போராட்டம்னா நம்ம ஒருத்தர் சொல்லி என்ன பண்றோம், ப்ரே பண்றோம். இல்ல ஏதாவது தப்புனாக்கா என்ன சொல்றோம், இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு. பழகச்சே தானே ஒருத்தருக்கு நம்ம ஷேர் பண்ணி சொல்ல முடியும். அப்ப தேவனோட பழகச்சே தேவன் சும்மா இருப்பாரா? தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுவாரா மாட்டாரா? இது ரைட் பண்ணா ஓகேன்னு சொல்லுவாரு. தப்புனாக்கா அப்ப தேவனோட கூட இருக்கிற அந்த உறவு, அந்த ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப், தேவனோட அவர் நடந்தாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படியா சஞ்சரித்தார். சஞ்சரிக்கிறதுனா சும்மா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறது இல்ல, அப்படியே சுத்திக்கிட்டு வருது. அப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், ஒரு இது என் கற்பனை, இது பைபிள்ல இல்ல. நோவா வீடு இருக்கு, அங்க வெளியில எல்லாம் கார்டன் இருக்கு. நான் இது நினைச்சு பாக்குறேன், அவர் கார்டனுக்கு அப்படியே தண்ணி விடுறாருச்சே கூட அப்படியே போய் தேவனோட பேசிக்கிட்டே போய் தண்ணி விட்டுட்டு எப்படி இருக்கும் அந்த அனுபவம்? இல்ல கொஞ்சம் ஏதாவது கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வர்றாருன்னா அப்படியே தேவனோடயே நடந்துட்டு பேசிக்கிட்டே போய் கடையில போய் வாங்கிட்டு வருது. அந்த போட் இது கட்டுறச்சே கூட அப்படியே தேவனோடய பேசிக்கிட்டே அந்த பேழையை கட்டுறது, அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அப்ப அவர் தனியாவே இல்ல சஞ்சரிக்கிறதுன்னா அப்படியே கண்டினியூஸா ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிடுது? காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அப்ப அந்த அனுபவம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி ஆயிடுவோம்? நீதிமானாதான் வாழ்வோம், உத்தமனாதான் இருப்போம், பரிசுத்தமாதான் இருப்போம், அன்புள்ளவர்களாதான் இருப்போம். நீங்க என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கிட்டீங்க, நீங்க செய்யற வேலையில ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நான் அடிக்கடி சமையலை பத்தி பேசுவேன். ஏன்னாக்கா அது நிறைய நம்ம வீட்டுல செய்யறோம் டக்கு அப்படிங்கிறதுனால. சமைக்கிற வேலையா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு டிராயிங் பண்ணலாம், இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம். நீங்க எது பண்ணாலும், இல்ல யாரோடய ஒரு பேசுறீங்க, ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறதா இருக்கலாம். எது செஞ்சாலும் அவங்களோட பேசிச்சு உங்க ஆத்மா தேவனோட பேசிக்கொண்டு இருக்கிறத பழகுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா இவங்க வந்திருக்காங்க, இவங்க கிட்ட என்ன பேசணும், நீங்க பேசுங்க. வாய் திறந்து கூட சொல்ல வேண்டாம், உங்க மனசு உங்க ஆத்மா பேசுற அந்த அனுபவம் வரைச்சே ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லா விஷயத்தையும் தேவனோட ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு நிச்சயமா வரும். இந்த இடத்துல நோவாவை நீதிமானா பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, ஃபெய்த், தமிழ்ல விசுவாசம், வித் ஒபீடியன்ஸ், அதனுடன் கூட கீழ்ப்படிதல். நோவாவை அவர் பேழையை கட்ட சொன்னாரா? ஏன் என்னன்னு அவர் ஒரு கேள்வி கேட்கல, விசுவாசித்தாரு தேவன் சொன்னத, அப்படியே பேழையை கட்டினாரு, உடனே கீழ்ப்படிந்தாரு, ஆக்ஷன்ல காமித்தாரு, ஷோட் இன் ஆக்ஷன், செயல்ல கிரியையில காண்பிக்கிறது, செயல்படுத்தினார் எழுதிக்கோங்க தமிழ்ல. விசுவாசம், கீழ்ப்படிதல், செயல்படுத்துதல், இது எல்லாம் செஞ்சாரு. எங்கேயாவது நோவா வந்து எப்படிப்பா இது ஆகும்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காரா தேவன்? அங்க பைபிள்ல போட்டிருக்கா?
இல்ல இல்ல, ஒரு கொஸ்டின் கூட அவர் கேட்கல. இது எப்படி ஆகும், எப்படி சாத்தியம், மழையே பார்க்கலையா, வெள்ளம் வரும்னு சொன்னா வெள்ளம் அப்ப என்னன்னே தெரியாது இல்லையா, ஃப்ளட்னா என்னன்னே தெரியாது, ஏன்னா மழையே பார்த்தது இல்ல அந்த காலத்துல. அப்ப மழைன்னு ஒண்ணு பார்க்காம இருக்கிறத இது வரும்னு சொல்லுச்சு. மழையா, அது எப்படி இருக்கும், ஒரு கேள்வி கூட நம்ம கேட்போமா மாட்டோமா? நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லிச்சு, என்ன சொல்றீங்க எங்களுக்கு புரியல, சொல்லுவோமா இல்லையா, சொல்லுவோமா இல்லையா? ஆனா நோவா ஒண்ணுமே கேட்கல. விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, செயல்படுத்தினார். ஒரு கேள்வியும் கேட்காம இருந்தார். ஏன் தெரியுமா அவரால் ஒரு கேள்வி கேட்காம இருக்க முடிஞ்சது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எஸ், தேவனோட செஞ்சு. இப்போ நம்ம நடந்துகிட்டே இருக்கோம், நம்ம உறவு வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப இங்க இருக்கிறவங்களை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன பத்தி ஓரளவுக்கு தெரியும். அப்ப அவர் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டே இருக்கச்சு, அவருக்கு தேவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் பொய் சொல்ல மாட்டாரு, எதை சொன்னாரும் ஏன் நன்மைக்கு மட்டும்தான் சொல்லுவாரு. இன்னொன்னு என்ன, அவர் மட்டும்தான் தேவன், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்வாரு. அப்போ அவர் தேவன்கிற ஒரு பயம், இன்னொன்னு அவர் சொல்லிட்டாருன்னு அவர் பார்த்துப்பாரு, நம்பிக்கை. சோ விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, செயல்படுத்தினாரு. அதோட ஒரு கேள்வி அவர் கேட்கல. ஏன்னா அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தார். அவர் குடும்பமும் நடத்தினாரு, குழந்தை குட்டிகளும் பெற்றிருக்கிறாரு, பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாரு, மருமகள்லாம் வந்தாச்சு. ஆனாலும் அந்த தேவனோடு கூட சஞ்சரித்தல். அப்ப அந்த தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதுனாலதான் அவர்கிட்டதான் தேவன் சொன்னாரு. அதை கொண்டு போய் யோசிச்சு பாருங்க. அவர் மனைவி, 2 பிள்ளைங்க, அவங்களோட 2 மருமகங்க, டாட்டர் இன்லாஸ். அப்ப அத்தனை பேரும், அந்த 8 பேரும் பேழைக்குள்ள காப்பாற்றப்பட்டாங்கன்னு இருக்கும். அப்ப தாங்கிட்ட சொன்னத ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லணும், தான் புள்ள தன் மருமகள் கிட்ட போய் சொல்லணும். அப்ப அதை கொண்டு போகிறதுக்கு தேவன் கிட்ட அவர் ஜெபிச்சிருப்பார்ல. நான் இப்படி நினைச்சு பாக்குறேன், என்கிட்ட சொல்லிட்டீங்கப்பா, அவங்க கிட்ட சொல்லணுமே, அவங்க நம்புவாங்களா மாட்டாங்களா, என்னென்னமோ வந்திருக்கலாம். ஆனாலும் அவர் கர்த்தரையே சார்ந்து கொண்டு இருந்ததுனால கர்த்தருடைய பார்வைக்கு அவர் எப்படியா நீதிமானாக, அங்கிருந்து அத்தனை பேர்லயும் நோவாவை மட்டும்தான் தேவன் என்ன சொல்றாரு, நீதிமான்னு சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழறோமா? இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்றாங்களா, நம்ம இங்க சபையில சொல்றாங்களா, இல்ல நம்ம அக்கம் பக்கத்துல சொல்றாங்களா, இல்ல தேவன் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? இங்க இத்தனை சபைகள் இருக்கு, இத்தனை ஜனங்க இருக்காங்க, ஆனா இவங்க எல்லாருக்குள்ளயும் இவங்கதான் நீதிமானா இருக்காங்க அப்படின்னு நம்மளை பார்த்து தேவன் சொல்ல முடியுமா? அப்படி இது வரைக்கும் சொல்ல முடியலன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னை பார்த்து என் அப்பா சொல்லணும், நான் உண்மையை உத்தமம் உள்ளவன் சொல்லணும், என்னை நீதிமான்னு சொல்லணும். அப்படி நான் வாழ்ந்து காமிக்கணும்னா நமக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் வேணும், கீழ்ப்படியணும். நான் ஓகேப்பா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன்ல காமிக்காம, இப்ப நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம அதை செயல்படுத்தாம இருந்தாக்க அது என்ன ஆகும்? செயல்படுத்தாம இருந்தாக்க அது வேஸ்ட் ஆயிடும். அப்போ விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்தி அந்த இடத்துல தேவனை ஒரு கேள்வியும் கேட்கல. அதனாலதான் தேவன் அவரை பார்த்து என்ன சொல்றாரு? நீதிமான். தேவனோடு கூட அவர் சஞ்சரித்திருந்தார். இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன? அவர் தேவன் கூடவே நடந்து கொண்டு, அவர் தேவனுடைய உலாவி கொண்டு இருக்கிறதுனால, எல்லாத்துக்கும் தேவனை சார்ந்து இருக்கிறதுனால அவரால் நீதிமானா வாழ முடிஞ்சது. உங்களுக்கு புரிஞ்சுதா? இங்கிலீஷ்ல blameless in his generation and walked with God. தமிழ் அவர் எப்படியா? அவர் மாத்திரமே நீதிமானும் தன் சந்ததியில் குற்றமற்றவனாக காணப்பட்டார் அத்தனை ஜனங்களுக்கு நடுவுல. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளை பார்த்து தேவன் சொல்லணும் குற்றமற்றவனாக இருக்கா, குற்றமற்றவர்களாக. அப்படின்னா யார் குற்றமற்றவர்கள்னா, பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமானதை செய்து ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனை என் வாழ்க்கை நடுவுல வச்சு நான் அப்படி வாழ்ந்து காமிக்கச்சே, அப்படி செயல்படுறச்சே, தேவனையே நம்பி இருக்கச்சே, நன்மை நடக்கச்சே மாத்திரம் இல்ல, எனக்கு தீமை நடந்தாலும், நான் ஜபிச்சது எனக்கு வரலனாலும், நான் தேவனையே நம்பி, தேவன் உன்னை செய்ய சொன்னா செய்யறது, உன்னை விட சொன்னா விடுறது, போக சொன்னா போகணும். மத்தவங்க கேட்பாங்க, இப்படி சொல்லுவாரா தேவன் அப்படின்னா சொல்லுவாரு. ஆபிரகாமுக்கு சொன்னாரே, தாய் தகப்பன் விட்டுட்டு வான்னு சொன்னாரே, வந்தாரு. செய்வாரானா செய்வாரு. நம்மள அவர் சோதித்து அறிகிற தேவன், சோதனையை கொடுக்கிற தேவன் அல்ல, ஆனா இருதயத்தை சோதித்து அறிகிற தேவன். என் புள்ள நான் சொன்னது கேட்பாங்க. ஈசாக்கு விட சொன்னாரு, பலியிட சொன்னாரா இல்லையா ஆபிரகாம் கிட்ட? அவர் தான் இத்தனை வருஷம் கழிச்சு என்ன
மரித்து போற நிலைமையில அந்த தாத்தாவார இருக்கிற வயசுல ஒரு பிள்ளைய கொடுக்குறாரு. அந்த பிள்ளையும் கொடுத்துட்டு என்னவா பலியிடு அப்படிங்கிறாரு. அப்ப அவரால் ஏன் அப்ப கொடுக்குற தேவன் இப்படி எல்லாம் கேட்பாரா அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்கு? கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நம்பின, கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ப்ரே பண்ண இல்ல, அதை நான் கொடுத்துட்டேன். அது கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஆசை கொடுத்தது மேல இருக்குதா, புள்ள மேல போகுதா இல்ல என் பேர்லயே இருக்கா? அப்பையும் நம்ம எப்படி குற்றமற்றவர்களா காணப்படணும்னா நமக்கு ஒண்ணு தெரியணும், கொடுத்தது இயேசுதானே, தேவன் தானே கொடுக்கறாரு. அப்ப அவர் அதை கேட்கறச்சே திருப்பி கொடுக்கறதுக்கும் எனக்கு அதுக்கு மனசு வரும். நான் கேட்டேன், கொடுத்தீங்க, திருப்பி கேட்கறீங்க, ஓகே பையன் கொடுத்ததே நீங்க தான், திருப்பி கேட்கறீங்கன்னா அதுவும் உங்களுதுதான், அவ்வளவுதானே. ஏன்னா நான் தேவனுடையவள். அப்ப என்ன சார்ந்தது எல்லாமே யாருது? தேவனுடையது. ஆமே. அப்ப அந்த ஒரு கான்பிடன்ட், அந்த ஒரு நிலைமை, அந்த ஒரு உணர்வு வந்தாக்க நம்ம எப்படி வாழ்வோம்? நீதிமானா வாழ்வோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? சோ நோவாவை பத்தி என்ன? விசுவாசம், கீழ்ப்படிதல், அதோடு கூட செயல்படுத்தி காமிட்டு அப்புறம் என்ன பண்ணாரு அவரு? ஒரு கேள்வியும் கேட்கல. இத்தனைக்கு அவர் மழைன்னு என்னன்னே தெரியாது நமக்கு. நான் இப்பயும் சொல்லுவேன், உங்களை யாராவது ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, நீங்க பண்றீங்க, என்ன சிஸ்டம் இப்படி பண்றீங்க, இப்படி எல்லாம் பைபிள்ல போட்டிருக்கான்னு கேட்டாக்க உங்களுக்கு அது புரியணும்னு ஃபர்ஸ்ட் அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம காண்கிற தேவனை, பேசுகிற தேவனை, உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கணும். அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா நம்ம இந்த நிலைமை இப்பதான் பாக்குறோம், நமக்கு முன்னாடிதும் தெரியாது, இப்ப இருக்கிறதுமே நமக்கு தெரியாது, அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது, இன்னும் ஃபியூச்சர் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அவர் ஒண்ணு சொன்னார்னா, நான் ஒரு ஊழியக்காரர் சொல்லி எப்போ கேட்டிருக்கேன், தேவன் நடக்கிறதுக்கும் இப்படி பாக்குறதுக்கும் உட்காரத்துக்கும் எழுந்துக்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் 1000 அர்த்தம் இருக்குமா. நம்ம பேசுற மாதிரி சும்மா பிளா அவர் பேச மாட்டாரு. அவர் பேசுறாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அவர் சிரிச்சாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அவர் துக்கமானார்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அவர் எழுந்தாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியுமா? நம்ம மூளை அதையே நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அப்படியே அவர் சொன்னாலும், இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, இப்ப நோவா இடத்துல நீங்க இருக்கீங்க, மழையா வெள்ளமா அப்படின்னா ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அவர் புரிய வச்சுட்டாலும் நம்மளுக்கு அது புரியுமா? புரியாது. புரியாதத புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயத்த நான் எதுக்கு கேள்வி கேட்பானே? எனக்கு எனக்கு ஆவியானவர் கத்து கொடுத்தது ஒருத்தர் மூலியமா தெரியல, ஆவியானவர் ஏவல்னால இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன். கர்த்தர் கிருபையில இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால சொல்ல முடியும், அதிகம் எந்த இடத்துல நான் கேள்வி கேட்டது கிடையாது. தேவன் ஏன் அப்படின்னு கேட்டது கிடையாது. சில பேர் தெரியலங்கச்சு இப்படி சொல்லணுமா, இப்படியா, அவங்க இப்படி சொன்னா இப்படி அந்த மாதிரி கேட்டிருக்கேனே தவிர, இல்லப்பா இப்படி போனா அவங்க அப்படி ஏன் இது சொல்றீங்க, எதுக்காக அப்படி கேட்க மாட்டேன். சொன்னதை செஞ்சிருது, செய்ய சொல்றது செஞ்சிருது. ஆனா ஒரு இடத்துல எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா, எனக்கு இதுக்கான அர்த்தம் புரியல, இது எனக்கு அது கேட்கலாம். நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ எனக்கு ஒருத்தர் ஆவியானவர் ஒருத்தர் மூலியமா, ஒரு ஊழியக்காரர் மூலியமா அவர் மெசேஜ்ல பேசி கேட்டாரு, உங்ககிட்ட தேவன் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வியே கேட்காத, நீ கேள்வி கேட்காம அந்த விஷயத்த நீ செஞ்சு பாரு, அதுல ஒரு அற்புதம் நடக்கும். நீ கேள்வி கேட்டுட்டேன்னா உனக்கு வேணும்னா அவர் கிருபையினால் புரிய கூட வச்சிருவாரு. ஆனா கேள்வி கேட்டுட்டு உனக்கு அவர் புரிய வைக்கிறாருன்னா நீ இன்னும் குழப்பமாயிடுவ, பயந்துடுவ, சில நேரத்துல புரியாது, திகில் வந்துடும், ஐயோ இப்படியா அப்படின்னு. ஏன்னா அவர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும் இல்லையா? அப்ப அவர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கிறத முன்கூட்டியே நமக்கு சொன்னா நம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயம் உணரவும் இல்லை. அந்த விஷயத்த சொல்றச்சே அதை நம்மளால அக்செப்டே பண்ண முடியாது. இப்ப ஒரு கல்யாணம் ஆனவங்க பிரெக்னென்ட் ஆறாங்க, அவங்களுக்கு டெலிவரி பெயின் எப்படி இருக்கும்னு ஒரு பொண்ணுக்கு போய் சொல்லிட்டாக்க நான் பிரெக்னென்ட் ஆக மாட்டேன்னு. ஏன்? அந்த பெயின் எப்படி இருக்கும்னு அவங்களால ஃபீலே பண்ண முடியாது. அதனாலதான் அந்த பெயின் எப்படி இருக்கும்னு அந்த டெலிவரி டைம், அந்த குழந்தை வெளியில வர நேரத்துக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. ஏன்? முன்னாடியே அந்த பெயின் தெரிஞ்சாக்க இந்த இவ்வளவு வலி வலிக்கும், நான் இதெல்லாம் பெத்துக்குமா சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா முதல்ல என்ன வருது நமக்குள்ள? ஒரு பயம் வருது. இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம்? ஏன் நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரு அவிசுவாசத்தினால, ஒரு பயத்தினாலேயே நிறைஞ்சிருக்கு. பைபிள்ல ஏன் எப்ப பார்த்தாலும் தேவன் பயப்படாத, டூ நாட் ஃபியர், டூ நாட் ஃபியர் ஏன் எப்ப பார்த்தாலும் சொல்லணும்? நம்ம எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கும். எப்ப பயம் வரும்?
அவிசுவாசம், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. அப்ப தேவன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, ஆபிரகாம்னால எப்படி ஈசாக்க பலியிட முடிஞ்சது, அவர் மேலே ஏறி போச்சே சொல்லுவாரு வேலைக்காரரை பார்த்துட்டு, நாங்க போயிட்டு திரும்பி வருவோம் பலியிட, கொண்டு போறது பிள்ளைய பலியிட. ஆனா எந்த நம்பிக்கையில போய் சொன்னாரு திரும்பி வருவோம் அப்படின்னு புளூரல்ல சொல்லியிருப்பாரு. ஏன்? தேவன் எப்படிப்பட்டவன் அவருக்கு தெரிஞ்சதுனால, தேவரை விசுவாசித்ததுனால. அப்ப அந்த இடத்துல நம்ம நம்பிக்கையா இருக்கச்சே நமக்கு பயமும் வராது, சந்தேகமும் வராது, கேள்வியும் கேட்க மாட்டோம். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல ஒரு வாட்டி நீங்க தேவனை கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அந்த விஷயத்துல அற்புதத்தை உங்களால ஒழுங்கா காணவே முடியாது. அது டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். ஏன்? நம்மளே பாதி நேரம் இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னு பிளான் ஏ பி சி நம்ம மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்போம். அவர் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம மூளைக்கு புரியாது. அப்படியே அது புரியற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டாலும் அவர் செய்யற வரைக்கும் நம்மளால ஏன் இன்னும் செய்யல, ஏன் இன்னும் செய்யல, இது செய்யறேனாரே, அது செய்யறேனாரே, இது செஞ்சா இப்படி நடக்கும்னாரே, இன்னும் ஏன் நடக்கல? 1000 கேள்விகள், 1000 சந்தேகங்கள். நம்ம செய்ய வேண்டிய மற்ற கடமைகளை நம்ம ஒழுங்கா செய்ய மாட்டோம். இப்ப புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது ஆபிரகாம். முதல்ல நோவாவை பார்த்தோம், இப்ப அடுத்தது ஆபிரகாம். நோவா பிளேம்லெஸ் பார்த்தோம். ஏன் அவர் ரைட்டியஸ் மேனா இருந்தார்? தேவனோட கூட அவர் சஞ்சரித்ததுனாலையும் குற்றமற்றவராக அவரோட ஜெனரேஷன்ல காணப்பட்டதுனாலையும். பிளேம்லெஸ் இன் ஹிஸ் ஜெனரேஷன் அண்ட் வாக்டு வித் காட். நோவா. இங்க ஆபிரகாம் considered righteous because of his faith, not just works. Because of his faith, not just his work. ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டது அவர் விசுவாசத்தினால, அவரோட செயல்னால அல்ல. சரி, அப்படி என்ன விசுவாசம் அப்படின்னா எழுதுங்க. விசுவாசம், கீழ்ப்படிதல், action in any situation or in all situation. விசுவாசம், கீழ்ப்படிதல், செயல்படுத்துதல், எல்லாவித சூழ்நிலையிலும். நான் ஃபர்ஸ்ட் அவரோட இது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை பாக்குறோம். உன் தகப்பன் தாய் வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு போ அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு கிளம்பி வான்னு. அப்ப புறப்பட்டு போ அப்படிங்கிறச்சு அவர் தாய் தகப்பன் தன்னோட எல்லா இனஜன மக்களையும் அவர்கிட்ட இருந்த எல்லா ஆஸ்தி பார்த்து என்ன பண்றாரு, விட்டுட்டு புறப்பட்டு தேவன் சொல்ற இடத்துக்கு அவர் போறாரு. நீங்க நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆகி நல்லா உங்க ஃபேமிலில செட்டில் ஆயிருக்கு, நல்லா வளர்ந்துட்டீங்க, ஒரு பிசினஸே வந்துடுச்சு, பெரிய ஆளா வந்துட்டீங்க. அப்ப அந்த இடத்துல இது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு நான் சொல்ற இடத்துக்கு போனா போவீங்களா? போ சொல்றாரு தேவன், போவோம். ஆனா கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் யோசிப்போம். சரி, போற இடத்துல இதை விட கொஞ்சம் பெஸ்டா இருக்க முடியுமா? சரி, பெஸ்டா இல்லாட்டா கூட கொஞ்சம் பேசிக் ஒரு கம்ஃபர்டபுளாக வேண்டாமா? பேசிக் நீட்ஸ் ஆகுது வேண்டாமா? குழந்தை குட்டி இருக்கு, ஸ்கூல் தேடணும், காலேஜுக்கு போகணும், சாப்பிடணும், படுக்கிறதுக்கு ஒரு கட்டலாவது வேண்டாமா? வெயில் காலமா இருக்கு, ஒரு ஏசியாவது வேண்டாமா? குளிருக்கு ஒரு கம்பளியாவது வேண்டாமா? அட்லீஸ்ட் ஒரு கேஸ் அடுப்பு வேண்டாமா? மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் வேண்டாமா? எல்லாத்தையும் கெட்டு போயிடுமா? ஒரு ஃப்ரிட்ஜ் வேண்டாமா? துணி கைனாலலாம் துவைக்க முடியாதுப்பா, ஒரு வாஷிங் மிஷின் வேண்டாமா? யோசிப்போமா இல்லையா? இதெல்லாம் என்னமா வந்துருச்சு நமக்கு? பேசிக் நீட்ஸ். ஆபிரகாம் எதையுமே கொண்டு போல, எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் சொன்னார்னு அவர் கிளம்பி போனாரு. அப்போ அதனாலதான் என்னவா, தேவன் அவர் எப்படியா நீதிமானா பாக்குறாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் எதனால நீதிமானா பார்க்கப்படுறாரு தெரியுமா? தேவன் பேர்ல அவர் வச்ச ஒரு விசுவாசத்தினால மாத்திரம்தான். அவர் என்ன சொல்றாரு, நான் தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசம் தான் எனக்கு நீதியே அப்படின்ட்டாரு. நம்ம போன வாட்டி பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தான் நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் இருக்கிறாருன்னு. அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், அவர் ஆபிரகாம் சொல்றாரு, தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசம் தான் நான் எனக்கு நீதியா பாக்குறேன். ஏன்? நான் பாவி, தேவன் மட்டும் இல்லைன்னா எனக்கான நீதி யாரு? அவர் தான் அப்படின்னு என்ன ஆபிரகாமுக்கு தெரிந்திருக்கு. அப்ப இது ஆபிரகாமுக்கு தெரிந்திருக்கு. என்னோட கூட ஆபிரகாமின் புஸ்தகம் ஆதியாகமத்தின் புஸ்தகம்
15:6. Genesis chapter 15 verse 6. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதாவது ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் அப்படின்னு போடுங்க. நீதிமானாக்கப்படுதல் எதனாலன்னா அவன் விசுவாசத்தினால. நானும் நீங்களும் இன்னைக்கு இயேசுவினாலன்னு நம்ம சொல்றோம். இயேசுவின் ரத்தம் அவரை நம்ம பாவங்களை கழுவப்பட்டது, இயேசுவின் நாம நமக்கு ரட்சிக்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு. அன்னைக்கு அவருக்கு அது எதுவுமே தெரியல. ஆனாலும் தேவனை மாத்திரம் நம்பி தேவன் சொல்லிட்டார்னு, இத்தனைக்கு அவர் ஒரு புறஜாதியில இருந்து வந்தவர். அப்ப தேவன் சொன்ன உடனே கேட்டு அவர் அந்த இடத்துல அதை விசுவாசிச்சதுனால, அப்ப நான் எங்க போவேன், மனைவி எப்படி கூட்டிட்டு போவேன், எப்படி சாப்பிடுவேன், எங்க தங்குவேன், யார் வீடு கொடுப்பா, எந்த இடத்துல நாங்க தங்குவோம். இத்தனைக்கும் அவரோட மனைவி எப்படியா ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அப்ப அதெல்லாம் அவர் எதையுமே யோசிக்கவே இல்லை. தேவன் சொல்லிட்டாரா, அப்படியே அப்படியே 100க்கு 100 அப்படியே விசுவாசிக்கிறது. என்ன விசுவாசிக்கிறது? அவருக்கு குழந்தை பிறக்கல, குழந்தை பிறக்கும்னு சொன்னதை விசுவாசிக்கிறது. பிறந்த குழந்தைய அடுத்தது நடுவில் நம்மளுக்கு தெரியும், நடுவில் ஆகார் வந்தாங்க, இஸ்மாயில் வந்தாரு. இஸ்மாயில் வேணா ஆகாருக்கு மாத்திரம் பிள்ளை இல்லையே, ஆபிரகாமுக்கும் பிள்ளை தானே. அப்ப அந்த தகப்பனுக்கு அந்த இஸ்மாயில அனுப்பி வைக்கச்சு எவ்வளவு வலி வேதனை வந்திருக்கும். தேவன் அனுப்பி வெயின்னு சொன்ன உடனே அனுப்பி வச்சாச்சு. சாராளுக்கு வேணா ஈசாக்கு மட்டும்தான் மகன், ஆனா ஆபிரகாமுக்கு இஸ்மாயிலும் மகன் தானே. அந்த இஸ்மாயில அனுப்பி வைன்னு சொல்றச்சே அவர் என்ன பண்ணாரு? தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆகார அனுப்பி வைன்னு சொல்றச்சே தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். சரி, மனைவி வேணா ஆகார் போயிட்டாக்க இந்த இது இருக்கான்னு. ஈசாக்கு வந்தாச்சுதான். ஈசாக்கு வந்தாலும் எத்தனை பிள்ளை வந்தாலும் இன்னொரு பிள்ளை இருந்தா நம்ம பிள்ளை அது விட்டு கொடுக்க மனசு வருமா? ஆனா அங்க அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஈசாக்க பலியிட சொல்றச்சே, பலி கேட்கறச்சே ஏன் என்னன்னு ஒரு கேள்வியும் கேட்கல, மனைவி கிட்ட சொல்லல. ஏன்? எந்த மனைவியாவது விடுவாங்களா பிள்ளைய பலியிட கேட்டாக்க? விட மாட்டாங்க. என்ன பண்ணாரு? சொல்லவே இல்லை. ஏன்னா முதல் வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன், தேவன் கிட்ட கேட்காம ஆகார கல்யாணம் பண்ணி அந்த மனைவியும் போயாச்சு, அந்த மகனும் போயாச்சு, மறுபடியும் நான் தேவனுக்கு விரோதமா செஞ்சிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணாரு? யார்கிட்டையும் சொல்லாம ஈசாக்க கூட்டிட்டு போய் அந்த மலை மேல கொண்டு போய் பலியிட எல்லா கட்டைகளெல்லாம் வச்சு, அதுல இன்னும் பாத்தீங்கன்னா ஈசாக்கு வந்து சின்ன குழந்தை இல்ல, ஒரு வாலிப வயசு பையன், அவன் டீனேஜ் பாய். அவனை படுக்க வைக்கச்சு. அவனும் கேள்வி கேட்கல, என்னை ஏன்பா இங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்த, என்னை ஏன்பா நீ வெட்ட போற, என்னை எதுக்குப்பா பலியிட போற, ஒன்னும் கேட்கல. அவனும் அப்படியே பேசாம. அப்பா ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு நீதிமான்னா, புள்ள எப்படி இருக்கா? ஒரு கேள்வி கேட்கல. இன்னைக்கு நம்ம எப்படி நடந்து கொள்றோம் தேவனுக்கு முன்பாக? நம்ம பிள்ளைங்க பாக்குறாங்க வீட்டுல இருக்கிறவங்க. அப்ப நான் பைபிள் படிச்சா பிள்ளைங்க படிப்பாங்க, நான் ஜெபம் பண்ணா பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க, நான் பரிசுத்தமா உண்மையா வாழ்ந்தா பிள்ளைங்க பரிசுத்தமா உண்மையா இருப்பாங்க, நான் அதிகமா தேவனை தேடினா பிள்ளைங்க தேடுவாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம நீதிமான வாழ்ந்தா பிள்ளைங்க வாழ்வாங்களா இல்லையா? அப்போ ஈசாக்கு அங்க கொல்ல போகச்சேதான் அங்கிருந்து சத்தம் கேட்குது, பிள்ளைங்க மேல கை போட்டுறாத, பலியிடுறதுக்கு அது ஒரு ஆட்டுக்குட்டி. யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்துவர். சோ நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பலியாவார்ன்றதுக்கு அங்க ஒரு இது நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல தேவனுடைய பார்வைக்கு அவனோட அந்த ஆபிரகாமோட விசுவாசம் தான் எப்படியா காணப்பட்டிருக்கு? நீதியாக எண்ணப்படுகிறது. இன்னைக்கு நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாங்க, தேவன் சொல்றத மாத்திரம் இந்த வேதத்துல இருக்கிறத அப்படியே விசுவாசி நீங்க நடக்கல, ஆட்டோமேட்டிக்கா நம்ம நீதிமான்களாவே வாழ்ந்துட்டு வருவோம் தினம் கத்துக்கிறவேல. ஏன்? அவரோடய பேசுறோம், அவர் சொல்றதை கேட்டு நடக்கச்சே நம்ம நீதிமானா மட்டும்தான் வாழ்வோம். ஏன்? நம்ம விசுவாசிக்கிறதுனால. என்னோட கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், நான் ஜஸ்ட் இதுக்காக சொல்றேன். 22வது அதிகாரம் எடுங்க, ஒரு நிமிஷம் வாசிடு. ஈசாக்கோட இதை பத்தி போட்டிருக்கும் 22. ஆ 16 வாசிக்கும். 22:12 இருந்து வாசிக்குமா? 12. அப்பொழுது அவர் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை ஏகசுதன் என்றும் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று
இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவ்வளவுதான். என்னவா? தேவனுக்கு நீ பயந்திருக்கேன்னு நீ செஞ்ச தெரியுமா இந்த ஒரு செயல், இத பார்த்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ நீதிமானா இருக்க. அப்ப நீதிமானா இருக்கணும்னா ஆபிரகாம் நீதிமானா இருக்காங்கிறதுக்கு என்ன இன்னொரு ப்ரூஃப் தெரியுமா? அவருக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம், ஃபியர் ஆஃப் காட் அப்படின்னு எழுதிக்கோங்க. தேவனுக்கு பயப்படுற பயம். தேவனுக்கு பயப்படுற பயம் அவர் அடிச்சிருவாரு கொண்டுருவார்னு இல்ல, அவர் மேல அன்பு வைக்கிறது, அவருக்கு கீழ்ப்படியறது, அவருக்கு எல்லாத்துக்கும். தேவனுக்கு பயப்படுற பயம்னா எல்லா விஷயத்திலையும் தேவனையே சார்ந்து இருக்கிறது, தேவன் கூடவே இருக்கிறது, தேவனை மாத்திரமே முதல்ல வைக்கிறது. இன் ஆல் சிச்சுவேஷன். ஒரு நிமிஷம். ஆபிரகாம பாத்தீங்கன்னாக்க இங்க கவனிங்க, கிளம்பி வான்னு சொன்னாரு தேவன், கிளம்பி வந்துட்டாரு. இஸ்மாயில் ஆகாரி அனுப்புன்னு சொன்னாரு, அனுப்பிட்டாரு. சாராளுக்கு கர்ப்பம் செத்து போச்சு, இவருக்கு வயசாக போச்சு, அது அவர் எண்ணாது இருந்தார். ஏன்? ஆண்டவர் சொல்லிட்டாரு எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. சோ தன்னோட பிரசன்ட் சிச்சுவேஷன் சாத்தியமே கிடையாது குழந்தை பிறக்கிறதுக்கு. அந்த இடத்துலயும் நம்ம இதுல சொல்லணும்னாக்கா அவங்களுக்கு பீரியட்ஸே ஸ்டாப் ஆகி வயசான பாட்டி ஆயிட்டாங்க. அப்ப எப்படி கன்சீவ் ஆக முடியும்? முடியாது. அந்த இடத்துலயும் தாத்தா பாட்டி ஆன அந்த நேரத்திலையும் அதுதான் உண்மை. அதுலயும் அவர் என்ன நம்பினாரு? என் தேவன் சொல்லிட்டாரு, அவர் செய்வாரு. அப்ப அந்த விசுவாசம் தான் தேவனை அவரை ஆபிரகாம் எப்படியா நீதிமானாக விளங்க செய்கிறது. அவர் எல்லா சூழ்நிலையிலும் ஈசாக்க என்ன சொல்றாரு? பலியிடுன்னு சொல்றாரு, பலியிட போயிட்டாரு. அப்ப ஒவ்வொரு விஷயத்துல நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க என்ன ஆகுது? அந்த இடத்துல தேவன் நாமும் மகிமைப்படும்படியா அவரை தேவனை விசுவாசிக்கிறாரு. தேவனுக்கு பயப்படுற பயம். தேவனுக்கு பயப்படுற பயம்னா அவர் என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படுகிறோம் தெரியுமா? அதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம். அவரை நம்புறோம் தெரியுமா? அவர் எனக்கு நன்மைக்கு எதுவாக தான் சொல்லுவாரு, தீமைக்கு அல்லன்னு. அதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம். எல்லா விஷயத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் தேவனை முன்வைக்கிறோம் தெரியுமா? அதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம். எந்த இடத்துலயும் தேவனையே சார்ந்து இருக்கும் தெரியுமா? நம்மளா சுயமா எதுவும் செஞ்சிடாம மத்த மனுஷங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யாம தேவனையே சார்ந்து சார்ந்து யுவர் டிபெண்டன்சி ஷுட் பி அப்பான் காட். தேவன் பேர்லயே நீங்க சார்ந்து இருக்கிறது தான் தேவனுக்கு பயப்படுற பயம். அப்ப அவர் எது சொன்னாலும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோம். அப்ப நம்ம எப்படி இருப்போம்? நீதிமானா இருப்போம். நான் மறுபடியும் ஆபிரகாம் சொல்றேன். faith, obedience plus work in all situation. It shows Abraham is righteous because of his faith, obedience plus his work. இல்லையா? வெறும் அவர் செயல்பாட்டினால மாத்திரம் இல்ல அவர் நீதிமான காணப்பட்டது. அவர் விசுவாசத்தினால, அவர் கீழ்படியறதுனால. அவர் செயல்பட்டாருதான். அவர் செயல்படுறதுக்கு என்ன காரணம்? அங்க ஆக்ஷன்ல காமிக்கிறதுக்கு அவர் விசுவாசிச்சதுனால. அப்ப எல்லா விஷயத்திலும் தேவன் தானே பிள்ளைய கொடுத்தாரு, தேவனே கொன்னுடுன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு? ஆமா அவர் கொடுத்தாரு, அவருக்கு பலியிட கேட்கிறாரு. ஓகே, விசுவாசிக்கிறாரு. என்னன்னு திரும்பி வச்சு அதனாலதான் சொல்றாரு, நாங்க திரும்பி வருவோம், என்னோட கூட இருங்க. அதுலயே வரும். பாத்தீங்க 22ல 8வது வசனம். அதற்காக அவன் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய், அப்போ ஈசாக்கு கீழே கேட்கிறாரு, அங்க பலியிடுறதுக்கு நம்ம ஆட்டுக்குட்டி எதுவுமே கொண்டு போகலையேப்பா அப்படின்னு கேட்கிறாரு. பலியிடணும், சாக்ரிஃபைஸ் பண்ண ஏதாவது நம்ம ஆடு மாடுகள் ஏதாவது, அதுதான் நாங்க அந்த காலத்துல பலியிடுறதா இருந்தது. எதையுமே நம்ம கொண்டு போகலையேங்கச்சு. அப்ப அவர் என்ன சொல்றாரா? பலியிடுறதுக்கு தேவன் பார்த்து கொள்ளுவார். அவருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு. என்ன? அந்த மலை மேல மனுஷங்களே ஏற முடியாதான். இன்னும் ரொம்ப டீப்பா போனோம்னா அந்த மலையை பத்தி சொல்றாங்க, நம்மளாலேயும் ஏறி நடக்க முடியாதான். ரொம்ப அது பிடிக்கிறதுக்குலாம் இதுவா இருக்குமா, விழுந்துருவோமா. ஆடெல்லாம் அது மேல ஏறி அவ்வளவு இதுவா போக முடியாது. அது வச்சு ஏறுறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு குடிமானம் இருக்காதாங்க, அந்த ஹைட்டுக்கு போகாதான். ஆனா அந்த ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் சந்தித்தாரா இல்லையா?
அதுதான் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுவோம். யெகோவா ஈரே அப்படின்னா என் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்ப கர்த்தர் பார்த்து பாருன்ற அந்த ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலதான் அவரோட வேலைக்காரர்கள் கேட்கறச்சு எங்க போறீங்க, நாங்க வருவோம்னு சொல்றாரு. அப்ப திரும்பி வருவோம்னு எதனால? தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசத்துல. அப்ப எல்லா சூழ்நிலையும் அவருக்குள்ள என்ன காணப்பட்டது? தேவன் பேர்ல அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலதான் அவர் கீழ்ப்படுகிறாரு, செயல்படுத்துறாரு. புரிஞ்சுதுங்களா? இப்போ சோ இப்ப நம்ம நோவாவை பார்த்துட்டோம், ஆபிரகாமும் பார்த்துட்டோம். அடுத்தது என்னோட கூட யோபு புஸ்தகம் எடுத்துக்கோங்க. யோபு பத்தி தமிழ்ல எழுதிக்கிட்டீங்களா நான் சொன்னது? இங்கிலீஷ்ல ஆபிரகாம் கன்சிடர்ட் ரைட்டியஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த் நாட் ஜஸ்ட் ஒர்க்ஸ். அவர் விசுவாசத்தினாலும் செயல்பாட்டு மாத்திரம் இல்லை, விசுவாசத்தினால அவர் கீழ்ப்படிந்தாரு, செயல்பாட்டிலும் காண்பித்தாரு. யோபு described by God as blameless. எழுதிக்கோங்க. யோபு described by God as blameless, upright, fearing God and turning away from evil. Blameless, upright, fearing God and turning away from evil. அதாவது உத்தமனும், தமிழ் எழுதிக்கோங்க, உத்தமனும் சத்துவம் உள்ளவனும், உத்தமனும் சத்துவம் உள்ளவனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும், பொல்லாப்புக்கு விலகுகிறவனும். உத்தமனும் சத்துவம் உள்ளவனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும். அதாவது இந்த இடத்துல யோபுவை பார்த்து நம்ம ஒரு லெசன் கத்துக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தா, எல்லா உபதிரவமும் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன பாவம் பண்ணாங்களோ இப்படி அனுபவிக்கிறாங்க. இதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு ட்ரையல்ஸ், ஒரு ட்ரிபுலேஷன் என்ன சொல்லுவோம்? ஒரு சோதனைன்னா, ஐயோ நீங்க என்ன பாவம் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பா அதை ஆலோசனைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய இச்சையினாலே சிக்குண்டு அலைந்து திரிகிறான்றது, நம்மளோட இச்சையினால, நம்ம டெம்ப்டேஷன்ஸ்னால. ஆனா யோபுவோட வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்க, இது தேவன் கொடுக்கிற சர்டிபிகேட். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுங்க. 8வது வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவை கவனம் வைத்தாலும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எப்படி இருக்கு? நோவாவை சொன்னாரு, அந்த ஜெனரேஷன்ல அவரை போல யாருமே நீதிமான் இல்ல அப்படின்னு. யோபு பார்த்து என்ன சொல்றாரு? உத்தமனும், அப்புறம் சன்மார்க்கனும், பொல்லாப்புக்கு விலகுகிறவனும், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். யோபுவை போல என்னமா பூமியில வேற ஒரு மனுஷனே இல்லைன்னுட்டாரு. என்ன ஒரு சர்டிபிகேட் பாத்தீங்களா? யார் சொல்றாரு? தேவன். அதுவும் யார் கிட்ட சொல்றாரு? சாத்தான் கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு சாத்தான் நம்மளை பத்தி சர்டிபிகேட் தேவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்னமோ உங்க பிள்ளைன்னு சொல்றீங்க, கீழ்படிய மாட்டேங்கிறாங்க, பார்க்க கூடாதது பாக்குறாங்க, பேசக்கூடாது பேசுறாங்க, போக கூடாத இடத்துக்கு போறாங்க, கேட்க கூடாதது கேட்கறாங்க, உங்களுக்கு பயப்படல, வேதம் வாசிக்கல, ஜெபிக்கல. உங்களுக்கு தெரியுமா, தினம் சாத்தான் நம்மளை பத்தி குற்றப்படுத்தி கொண்டு இருப்பான். ஏன்? அவன் சுபாவமே குற்றப்படுத்துறதுதான். அதனாலதான் நம்ம யாரையாவது நம்ம குற்றப்படுத்த வச்சு நம்ம சொல்லுவோம், குற்றப்படுத்துற ஆவியை கடிந்து கொண்டு ஜெபிப்போம். ஏன்? குற்றப்படுத்துறது சாத்தானோட சுபாவம். நம்ம யாரையும் நம்ம கண்டம் பண்ணவே கூடாது. ஆவியானவர் உள்ள வரைச்ச கன்விக்ட் பண்ணுவார், மனம் திரும்புதல கொடுப்பாரு. குற்றப்படுத்துற ஆவி நமக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படி இன்னைக்கு ஏதாவது இருந்தாக்க இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ள ஏதாவது நீங்க இப்ப கூட நம்ம பைபிள் சும்மா இதெல்லாம் கத்துக்கிறதுக்காக இல்ல, நமக்குள்ள இந்த மாதிரி எந்த காரியங்கள் இருக்கு தேவையில்லாதது அது வெளியில போகணும். தேவையானது வந்தாதான் நானும் நீங்களும் நீதிமானா தினம் தினம் வாழ முடியும். அப்ப சாத்தான் கிட்ட தேவன் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அவன் மேல நீ கண் வச்சியா, நீ கை வச்சியா, அவனை நீ பூமியில சுத்தி அவன் மேல நிப்பா. தேவனுக்கு தெரியுது அவன் அந்த மாதிரி சாத்தான் பண்ணிருக்கான். அப்போ சொல்றாரு, யோபுவை பத்தி சர்டிபிகேட் கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்மளை பத்தி தேவன் என்ன கொடுக்க போறாரு?
அவனை மாதிரி பர்ஃபெக்டே யாரும் இல்லை. எழுதிக்கோங்க, he is perfect, he was perfect even in tribulation. He was very firm, true, and showed fear of God. சரி, அப்ப யோபுக்கு ஏன் இந்த உபதிரவம் வந்துச்சு? நம்ம இந்த வேதத்துல வாசிக்கிறோம். சாத்தான் தேவன்கிட்ட சொல்றாரு, நீங்க அவனை இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறதுனாலதான் யோபு என்ன பண்றாரு? உண்மை உள்ளவனா இருக்கிறாரு, சன்மார்கரா இருக்கிறாரு, தேவனுக்கு பயந்து இருக்கிறாரு, பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறாரு, பாவம் அந்த அவருக்கு வயசாயிடுச்சு. அந்த வயசுல என்ன சொல்றது? என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், நான் பாவம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கண்கள் இச்சையில விழுந்துடும்? மென்னா இருக்கலாம், விமனா இருக்கலாம். ஏன் சின்ன பசங்க பேர் என்ன பண்றோம்? ஒரு ஆணை பெண்ணை பாக்குறது இல்ல தப்பான படங்கள் பாக்குறது மாத்திரமே கண்களை நிச்சயம் இல்லை. நம்ம கிட்ட ஒரு விஷயம் இல்ல, அவங்க கிட்ட ஒரு நல்ல அவங்க கிட்ட இது இப்படி இருக்கேன், அது எனக்கும் வேணும், அது அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, என்கிட்ட இல்ல, எனக்கு வேணும், என் கண்ணு ஆசைப்படுது இல்ல, கண்களை நிச்சயம். அது மனுஷனா இருக்கலாம், மனுஷியா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இடமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த கண்ணு எதை பார்க்குது, இச்சிக்குதோ அதெல்லாம் கண்களில் நிச்சயம் ஆயிடும். இச்சை வந்தாலே அங்க என்ன வந்துடும்? பாவம் வந்துடும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல டெம்டேஷன், என் கண்ணு பார்க்க கூடாது, சினிமா பார்க்க கூடாதுன்னு வேதம் சொல்லிட்டு, ஓகே சபையில சொல்லிட்டாங்க பார்க்க மாட்டேன், ஆனாலும் எடுத்து கொஞ்சம் பாத்துருவா, இந்த ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டோமா? இச்சை. உங்க கண்கள் இச்சிக்கிறதுனாலதான் நம்ம என்ன பார்க்கறோம்? அதிகம் ரீல்ஸ் பார்க்கிறோம், சினிமா பார்க்கிறோம், பார்க்க கூடாதது பார்க்கறது எல்லாமே என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. என்கிட்ட இது இருக்கு, நான் யார், எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, என் பணம் என்ன, என் குலம் என்ன, கோத்திரம் என்ன, என் பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம். யோபு கிட்ட நீங்க வாசி பாருங்க, அவ்வளோ கோடீஸ்வரன் அப்படி ஒரு இதுவா வாழ்ந்தாரு. அவர்கிட்ட பெருமை இல்லை, கண்களின் நிச்சயம் இல்லை, மாம்சத்தின் நிச்சயம் இல்லை, ஜீவனத்தின் பெருமை அவர்கிட்ட இல்லை. அதனாலதான் பர்ஃபெக்ட். அவர் சொல்றாரு பாருங்க, பூமியில் உள்ள வேற ஒரு மனுஷனையே நான் அப்படி பார்க்கலேன்னுட்டாரு தேவன். இது மனுஷன் கொடுக்கிற சர்டிபிகேட் இல்ல, தேவன் கொடுக்கிற சர்டிபிகேட். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணிருக்கேன், என்னன்னு? என் கண்ணுனால நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஓகே சரி, அப்ப என்ன அவருக்கு இவ்வளவு அப்பயே பிரச்சனை போராட்டம் வருதுங்கச்சு? சாத்தான் இதெல்லாம் சொல்லி நீங்க கையை நகர்த்திடுங்க. அப்ப யோபுக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கச்சு, யோபுக்கு ஒரே நாள்ல ஆடு மாடு சாகுது, பிள்ளைங்க சாகுறாங்க, அந்த 10 பிள்ளைங்க செத்து போறாங்க, இருக்கிற சொத்தெல்லாம் போயிடுது, எல்லாமே போய் அழிஞ்சு போச்சு. அவன் வாழ்க்கையே டோட்டல் கலாப்ஸ். மானம் மரியாதை எல்லாம் போச்சு. அதையும் தாண்டி என்ன, உடம்பு ஃபுல்லா ஸ்கின் டிசீஸ் வந்துடுச்சு. அப்ப மனைவி என்ன சொல்றா? தேவனை தூஷணம் பண்ணிட்டு நீங்க செத்தே போயிடுங்க அப்படின்னு. அப்பயும் அவர் என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னால பார்த்தாக்க கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவ்வளோ பிரச்சனை போராட்டத்தின் மத்தியிலும் பிள்ளைங்களை இழந்தாரு, மிருக ஜீவன்களை இழந்தாரு, அவரோட பிசினஸ் எல்லாமே ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அப்பயும் அவர் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட இருந்து நான் நன்மை வாங்கினேனே, அப்ப அவர்கிட்ட இருந்து அவர் கொடுக்குற இந்த தீமையும் நான் அனுபவிக்காம இருக்கிறது எப்படி? நன்மை கொடுக்குச்சு, ஏன் கொடுக்குறோம் நம்ம கேட்கிற மாதிரி அவர்கிட்ட. அப்ப எனக்கு ஒரு தீமை வருதுன்னா அவர் அனுமதிக்காம வராதுங்கிற அந்த ஞானம், அதுதான் ஃபியர் ஆஃப் காட். என்ன? தேவனுக்கு பயப்படுற பயம் கடிச்சு. தேவனுக்கு பயப்படுற பயம் எது தெரியுமா? ஞானத்தின் ஆரம்பமே தேவனுக்கு பயப்படுற பயம்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமொழிகள்ல. அப்ப அந்த ஞானம் என்னன்னா, என் தேவன் அறியாம எனக்கு ஒன்னும் நடக்காது. நன்மை வந்தாலும் அவருக்கு தெரியும், தீமை நடந்தாலும் அவர் அனுமதி இல்லாம எனக்கு வரல. அப்ப அது தெரிஞ்சதுனால அவரால் கான்பிடென்டா சொல்ல முடியுது. நம்ம இந்த இடத்துல கத்துக்க வேண்டியது என்னன்னா, என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 34:19 எடுத்துக்கோங்க. இது இதுக்கு ரிலேட்டடா இருக்கும், அதனாலதான் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். யோபுக்கு வந்த துன்பங்கள், அநேக துன்பங்கள் வந்துதா இல்லையா? 1 ஆ 2 ஆ? ஆனா இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? யோபு போல. நான் சொல்றேன், யோபு போல யாருமே பாடுபடல. நம்ம சொல்லிச்சே சொல்லுவோம் யோபு போல பிரச்சனை, நம்மளுக்கு எல்லாம் யோபு போல பிரச்சனையே வரல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாங்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும்.
அப்போ நீதிமான்களுக்கு வரும் துன்பம் என்னமா அநேகமா இருக்குமா, எக்கச்சக்கத்துக்கு துன்பம் வருமா. ஆனா கர்த்தர் அதுல இருந்து நீதிமான் என்னமா விடுவிப்பார். God will deliver from all the trials and tribulations for the righteous person. அப்ப நீங்க ரைட்டியஸ் பர்சனா இருந்தீங்கன்னாக்க நிச்சயமா தேவன் உங்களுக்கு வர துன்பம் உபதிரவத்துல இருந்து உங்களை விடுவிப்பார். யோபுவை விடுவித்தாரா இல்லையா? விடுவித்தார் இல்லையா? இரட்டத்தனையான நன்மையினால நிரப்பினார் யோபுவை. அப்ப இந்த இடத்துல யோபுக்கு வந்தது கர்த்தர் அனுமதிக்காம வரல, கர்த்தர் அனுமதித்தார். ஆனா கர்த்தர் கொடுத்த சோதனை அல்ல, அது சாத்தான் வச்சது. ஆனா அந்த சோதனைய ஆண்டவர் அனுமதித்தார். ஏன்? என் தாசன் எப்படிப்பட்டவன், நான் சர்டிபிகேட் கொடுத்துட்டேன்ல, அந்த சர்டிபிகேட் கொடுத்ததை நீயும் பாப்பல்ல, அதுக்காக தான் நான் இதை அனுமதிச்சேன். இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னைய பத்தி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு தினமும் பிசாசு கிட்ட, சாத்தான் கிட்ட. என்னன்னு? என் பிள்ளை என்னை விட்டு கொடுக்க மாட்டா, பரிசுத்தத்தை விட்டு கொடுக்க மாட்டா, என் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டா, நம்பிக்கையை விட்டு கொடுக்க மாட்டா, எனக்காக காத்திருப்பா, நான் சொல்றதை கேட்பா, நான் சொல்றபடி நடப்பாங்க என் பிள்ளைகள். உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டு ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் இயேசு இல்லையா? சாத்தான் நம்மளை பத்தி குற்றப்படுத்திட்டு இருக்கான். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம இருக்கிறது ஒவ்வொன்றுத்தையும் சாத்தான் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா ஒன்னொன்னுக்கும் தேவன் என்ன சொல்லிட்டே இருப்பாரு, இல்ல என் பொண்ணு செய்வா, என் பிள்ளை செய்வான், என் பிள்ளைங்க செய்வாங்கன்னு அவர் நம்மளுக்காக சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு நம்மளை பத்தி தேவன் கொடுக்கிற சர்டிபிகேட் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம இந்த நோவாவை போல, ஆபிரகாமை போல, யோபுவை போல நமக்கு தேவன் 3 பேர் விஷயத்திலயும் பார்த்தாக்க தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு, தேவன் மேல விசுவாசம் இருந்தது, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, தேவன் சொன்னதை உடனே அவங்க எப்படி செய்வாங்க, செயல்பாட்டுல காமிப்பாங்க. இது நம்மளுக்கு கண்டிப்பா நீதிமானா இருக்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது வேணும். எவ்வளவு நேரம் ஆச்சு? டைம் என்ன ஆச்சு? 8 ஆயிடுச்சு, 1 hour ஆயிடுச்சு. சரி, நம்ம அப்ப இதோட நிறுத்திப்போம். அடுத்த கிளாஸ்ல மொத்தம் 12 பேர் நான் வச்சிருக்கேன், 3 பேருக்கு மாத்திரம். மறுபடியும் இன்னைக்கு ஒரு வாட்டி இந்த கோத்ரூ பார்ப்போம். இந்த 3 இதையும் தெளிவா எழுதிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியம். இது நம்ம லைஃப் லாங்க்கு. நீதிமானா நம்ம என்னைக்கும் ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம வாழ்ந்து காமிக்கணும். ஆமென். Praise the Lord. இன்னைக்கு ஒருத்தவங்களோட டேக்அவே என்னவா இருந்தது? 3 பேரை குறிச்சு பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஒரு பத்தி சொல்லுங்க. ஏதாவது ஒரு டேக்அவே இந்த உலகத்துல யோக போல யாரும் இல்லை. யோகா விசுவாசம், இது 3த்துலயும் இது வரைக்கும் பார்த்த இந்த 3 பேர்லயும் என்ன அப்படின்னா, ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு இவங்களுக்காக, வேற மனுஷன் சர்டிபிகேட் கொடுக்கல. ஏன்னா இவங்க 3 பேருக்கு அகேன்ஸ்டா மனுஷங்க தான் நின்னாங்க. ஆனா ஆண்டவர் இவங்களுக்காக, நாங்க கடைசியில நம்ம முடிச்சோம்ல சங்கீதத்துல, நீதிமானுக்காக கர்த்தர் நின்றது போல இவங்க 3 பேருக்காக நின்னா. இன்னும் நம்ம நிறைய பேரை பத்தி பார்க்க போறோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நோவாவை குறிச்சு பார்த்தோம். என்ன அப்படின்னா, அவர் குற்றமற்றவரா இருந்தாரு. அந்த சந்ததியிலே, அந்த உலகத்திலே, அந்த காலத்துல அவர் குற்றமற்றவரா இருந்தாரு. அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தாருன்றதை பார்த்தோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்த்திருந்தோம். இவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, அனுதினமும் கர்த்தர் கூட அவருக்கு ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் இருந்தது. அண்ட் அது எப்படிப்பட்ட அந்த ஐக்கியம் அவருக்கு இருந்ததுனால அவர் பாவம் செய்யாதவரா இருந்தாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவரா இருந்தாரு. சோ கீழ்ப்படிதல் அவருக்கு நேச்சுரலாவே வந்துருச்சு. ஸோ ஏதோ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இல்லாம நேச்சுரலாவே அவருக்கு வந்துருச்சு. அண்ட் நம்ம எது செய்தாலும் இந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருந்தாங்க, நோவா அனுதினமும் கர்த்தரோட சஞ்சரித்து கொண்டிருந்தாருன்னு சொல்லும் போது, நம்மளும் எது செய்தாலும் கர்த்தர் கூட நம்ம பேசணும், நம்ம ஆத்மா கர்த்தரோட பேசிக்கொண்டே இருக்கணும்ன்றத நம்ம கத்துக்கிறோம். இன்னொன்னு நோவாவை குறிச்சு பார்க்கும்போது, அவர்கிட்ட விசுவாசம் இருந்தது, பாயிண்ட் 1. அடுத்து கீழ்ப்படிதல் இருந்தது. நெக்ஸ்ட் அந்த விசுவாசம் வெறும் வார்த்தையில இல்லாம அது செயல்பாட்டுல இருந்தது.
அடுத்து அவர்கிட்ட இருந்த ஒரு அழகான ஒரு குணம் என்ன, அவரு கர்த்தரை கேள்வி கேட்கவே இல்லை. ஆமென். சோ இதெல்லாம் எப்படி அவருக்கு பாசிபிள் ஆச்சு, இதெல்லாம் எப்படி அவரால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த ஒரு நெருக்கமான ஐக்கியம் தான் அவருக்குள்ள இந்த சில பல குணங்களை கொண்டு வந்தது. ஆமென். அடுத்து இதுல ஒரு கேள்வி கேட்டு முடிச்சாங்க, நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்றோமா அப்படின்றது. ரெண்டாவது நம்ம ஆபிரகாம பத்தி பார்த்தோம். ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பன் என்று கருதப்படுகிறார். எதனால கருதப்படுகிறார் அப்படின்னா அவரோட விசுவாசம் செயலிலும் இருந்தது. கரெக்டா? இப்போ ஒண்ணுமில்ல, என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாரு அப்படின்னா உடனே செய்யறதுக்கும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆனா ஆபிரகாம் ஒன்னொன்னுத்தையோ உடனே செஞ்சாரு. இன்னைக்குதான் நான் யோசிச்சேன், ஆகாரியோ இஸ்மேலியோ அன்ப சொல்லிட்டாரு, சரி அந்த குழந்தைய போயிடுச்சு, ஈசாக்கையும் கொடுன்றாரு. நானா இருந்தா கன்ஃபார்ம் உருண்டிருப்பேன், புரண்டிருப்பேன், என்ன ஆண்டவரேன்னு ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பேன். இஸ்மவேல கொடுக்கறதே அவருக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருந்திருக்கும், வலி வேதனையா இருந்திருக்கும். இதை தாண்டி ஈசாக்கையும் கொடுன்னு சொல்றப்போ அந்த வலி சும்மா இல்ல. அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா இருந்தாரு. இவர்கிட்ட இருந்த காரியம் என்ன? விசுவாசம், கீழ்ப்படிதல், அப்புறம் ஆக்ஷன், செயல்பாடு. இது எல்லா சூழ்நிலையிலும் வெறும் 1-2 இல்ல, எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருக்குள்ள அது இருந்தது. அப்படியே கீழ்ப்படியாம போனாலுமே அவர் மனம் திரும்பி உடனே கர்த்தர் பக்கம் திரும்பிடுறாரு. ஆபிரகாம் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்தாரு. இந்த இடத்த விட்டு வான்றது ஈஸியான காரியம் கிடையாது. வான்னு சொன்ன உடனே அவரோட கம்ஃபர்ட் ஜோன், அவருக்கு எல்லாம் பழகுன ஒரு விஷயத்த, ஒரு இடத்த விட்டு அவர் தைரியமா ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. இதுக்கான வசனம் நம்ம பார்த்தது ஆதியாகமம் 15:6. ஓகேவா? அவரோட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது? 100%. சென்டம் தான், செஞ்சுரி தான், 99.9 கூட இல்ல, 100% இருந்தது. இவருக்கு அந்த விசுவாசம் அவருக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷனாவே மாறிடுச்சு. ஆபிரகாம்னாலே விசுவாசம் என்ற ஒரு லேபிள் பெற்றவரா ஆபிரகாம் அந்த இடத்துல மாறினாரு. எப்படி மெயினா நம்ம பார்க்க வேண்டியது, ஈசாக்க பலி செலுத்து அப்படின்னு சொல்லப்போ அவர் ஒரு கேள்வியும் கேட்காம ஈசாக்க கொண்டு போனதும் சரி, ஈசாக்கு கேள்வி கேட்கும் போதும் ஈசாக்கு கிட்ட தன்மையா ஒரு பதில சொல்றாரு, கர்த்தரே கொடுப்பாரு. அவர் எந்த விசுவாசத்துல சொன்னாரு தெரியல, கர்த்தரே கொடுப்பார் என்று சொன்னது எல்லாமே சரி. இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஆபிரகாம் ஒரு நல்ல தகப்பனா இருந்ததுனால அவருக்குள்ள இருந்த விசுவாசம், அவருக்குள்ள இருந்த கீழ்ப்படிதல் அது அப்படியே ஈசாக்குக்கும் டிரான்ஸ்பர் ஆச்சுன்றத நம்ம பார்த்தோம். சோ அது ஒரு காரியம். அதுல இன்னொரு வசனம் ஆதியாகமம் 22:12 நம்ம பார்த்திருந்தோம். ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படுதல் இருந்தது. மெயினா தேவனுக்கு பயப்படுற பயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. மூணாவது யோப குறிச்சு நம்ம பார்த்தோம். யோப கர்த்தர் குற்றமற்றவன் என்று சொல்றாரு, நீதி உள்ளவன் என்று சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுறவன் சொல்றாரு, பாவம் செய்யாதவன் சொல்றாரு. மெயினா எந்த அளவுக்குன்னா, சாத்தான் கிட்டே போய் என் மகனை பாத்தியா, இந்த வெறுப்பேற்றுவாங்க தெரியுமா, என் மகனை பாத்தியா, என் மகனை பாத்தியா, அவனை நீ பாத்தியா, அவனை நீ கவனிச்சியா, அவனை போல இந்த உலகத்துல யாருமே இல்லைன்ற மாதிரி அவருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு பெருமை கண்டிப்பா கர்த்தருக்கு அந்த ஒரு போஸ்ட்ஃபுல்னஸ் இருந்திருக்கும். கரெக்டா? ஒரு ரன்னிங் ரேஸ்லயே நம்மளோட குழந்தை ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா, என் குழந்தைடா இந்த மெடலை பாருடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ கர்த்தருக்கு யோபு மேல நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் சாத்தான் சோதிக்கிறதுக்கு, சாத்தான் யோப அட்டாக் பண்றதுக்கு கர்த்தர் அனுமதிச்சாரு. யோபு என்னை விட்டுட மாட்டான், யோபு என்ன சொல்றது, விசுவாசத்தை விட்டுட மாட்டான்ற நம்பிக்கை கர்த்தருக்கு யோபு மேல இருந்தது. இன்னைக்கு நம்ம மேல இருக்கா? கர்த்தருக்கு இருக்கா? யோபு 1:8 நம்ம இன்னைக்கு பார்த்திருந்தோம். மெயினா இந்த காலத்துல நம்ம யோபு கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது, யோபு தன் கண்களோட ஒரு உடன்படிக்கையை செஞ்சிருந்தாரு. இன்றைய காலத்துல நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே நம்ம கண்களோட தான் இருக்கு. கண்கள் மூலியமா ஈஸியா நம்ம பாவத்துல விழுந்துடும். அடுத்து யோபு அவர் பர்ஃபெக்டா இருந்தாராம். அவரு பர்ஃபெக்டா இருந்தாரு. எப்படிப்பட்ட சோதனை வரும்போதோ he was perfect. ஓகேவா? நெக்ஸ்ட் அவரு சத்தியத்துல ரொம்ப உறுதியா இருந்தாரு. கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் அதாவது எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாருன்னா, நான் அவர்கிட்ட இருந்து நன்மை மற்றும் பெற்றுக்கொள்வேன், தீங்கு கொடுத்தாலும் அது நன்மைதானே எப்படி ஒருத்தரார சொல்ல முடியும்? எனக்கு இன்னும் புரியல. அவர் சொன்னாருன்னா, சோ அந்த அளவுக்கு அவர் சத்தியத்துல உறுதியா இருந்தாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனா யோபு இருந்தாரு. மெயினான காரியம் தான், கோடீஸ்வரனா ஐஸ்வர்யவானா இருந்தும் தாழ்மை உடையவனா இருந்தாரு.
பாவம் செய்யாத. வசனம் சொல்லுதுல ஒரு பணக்கான ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது கடினமான காரியம். ஒரு ஒட்டகம் கூட அந்த ஊசியோட அந்த ஒரு ஐ ஆஃப் த நீடில் அதுக்குள்ள வந்துடும், அந்த ஓட்டக்குள்ள வந்துடும். ஆனா ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஏசு சொல்றாரு புது ஏற்பாட்டுல. ஆனா இங்க யோபு எப்படி இருக்கிறாரு? ஐஸ்வர்யவானா இருக்காரு, ஆனா தாழ்மையா பாவம் செய்யாதவனா அவரோட பிள்ளைகளுக்காக அனுதினமும் திறப்புல நின்று ஜெபிக்கிறவராகவும் இருந்தாரு. கடைசியா அந்த வசனத்தை வாசிச்சோம். சங்கீதம் 24:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். 34 என்னன்னு சொன்ன? சாரி சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இன்றைக்கு நம்ம நீதிமானா இருக்கிறோமா? துன்பங்கள் மட்டும் வருது, ஆனா கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒண்ணு நமக்குள்ள விசுவாசம் இல்லை, இன்னும் நம்ம நீதிமான்களா நம்ம செயல்படல. இன்னொன்னு, ஒருவேளை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் தைரியமா இருக்கேன்ப்பா, கர்த்தர் என்னோடு இருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு விடுதலை கூடிய சீக்கிரம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் ஆமென். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம் அதுக்காக. அப்பா நன்றி ஏசப்பா, நன்றி கர்த்தாவே. இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, வேதத்துல இருக்கிற இந்த 3 தேவ மனுஷங்கள் மூலியமா எங்களுக்கு நீங்க பிராக்டிக்கலா சில காரியங்களை சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இங்க வந்திருக்கிற ஒருத்தரையும் உங்க பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பாஸ்டரா இருக்கட்டும், என்ன இருக்கட்டும் அப்பா, ஸ்டேவனா இருக்கட்டும், மரியாதா இருக்கட்டும், சுனிதா சிஸ்டரா இருக்கட்டும் அப்பா, நாங்க எல்லாரும் ஆண்டவரே ராஜா இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறவர்களை போல வாழ எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. இது எங்களால் கூடாத காரியமான ஆவியானவரே, இது எங்களோடு இருக்கும் போது, நாங்க உமக்கு கீழ்ப்படியும் போது நாங்களும் நீதிமான்களாய் எங்களோட லைஃப்ல பிராக்டிக்கலா வாழ முடியுமே. எங்க ஒருத்தருக்கும் நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே அப்பா. யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதைகள் இருக்கிறார்களோ அப்பா, அந்த உபத்திரவத்தின் பாதையில அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா வேதத்தின் பிரகாரம் நிலை நிற்க, விசுவாசத்துல நிலை நிற்க கிருபை தாங்க அப்பா. இன்றைக்கு நாங்க கிளாஸ் ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ணது போல வேதத்தை நாங்க அனுதினமும் வாசிக்கணும் அப்பா. வேதத்தை வாசிக்காம நாங்க இருக்கக்கூடாது. உங்க கூட இன்னும் அதிக நேரம் செலவழிக்கணும் அப்பா. நாங்க எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும், எங்களோட பிசினஸ் நேரமா இருக்கும், ஊழிய நேரம் இருக்கட்டும், வீட்டு வேலை நேரமா இருக்கும் அப்பா, எப்படிப்பட்ட ஒர்க்ல நாங்க இருந்தாலும் அப்பா, எங்க ஆத்மா உங்களோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா. நாங்க நீதிமான்கள் ஆகணும் ஆண்டவரே, நீதிமான்களை போல நாங்க வாழணும் ஆண்டவரே ராஜா. உமக்கு ஏற்ற பிள்ளைகளா நாங்க இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இப்ப இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம்.